அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னால் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நியூ கான்செப்ட், இதை வச்சு எல்லாருமே நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி என்ன சார் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்தியாவில் அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகலை. ஒரு சில சேனல்ஸ் மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. நீங்களும் அதை இப்போவே பண்ணிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வருமானம் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கில் செட்டுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தமிழில் பேசணுமா இங்கிலீஷில் பேசணுமா அப்படிங்கிற எந்த விதமான பேச்சுமே தேவையில்லை. மூணாவது, நிறைய இமேஜை வச்சு எடிட் பண்ணணுமா, இல்லை ஓப்பன் சோர்ஸ் வீடியோ மியூசிக்கெல்லாம் நிறைய போடணுமா அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அது கூட ஒரு ட்ரைபாட் இருந்தால் போதுமானது. ஈஸியாக நீங்களும் இன்கம் பண்ணலாம். சரி சார், அது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த புக்கை வச்சு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை வச்சு நம்ம ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புக் எடுத்து படிக்கும்போது அமைதியாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த பேஜ் திருப்புற சவுண்டு மட்டும்தான் வரும். வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? இப்போ வாட்ச் பண்ணுங்கள். இப்படி இப்போது ஒரு சவுண்டு கிரியேட் ஆச்சு இல்லையா? இதே மாதிரி சவுண்டை வித்தியாசமாக கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி வீடியோக்கள் ஏன் பாப்புலர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சவுண்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணுமோ, எந்த ஒரு சத்தம் உங்களை தூங்குகிற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகுமோ, அந்த சவுண்டு தான் ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இன்கம் இதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, ஏஎஸ்எம்ஆர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சவுண்ட் மக்களை ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகுதோ அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக க்ரியேட் பண்ணுறது தான். இது மிகப்பெரிய யூடியூப் ட்ரெண்டாக இருக்குது. இது க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு பெரிய ஸ்கில் செட் எதுவுமே தேவையில்லை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யார் வேணாலும் பண்ண முடியும். சரி, இது எப்படி ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது இதில் 3 கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க: கேண்டி, சாக்லேட் அண்ட் ஏஎஸ்எம்ஆர். ஏஎஸ்எம்ஆர் பார்த்தீங்கன்னா 2012 க்ரோ ஆகிட்டே வருது. ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் பார்க்குறவங்களுடைய ஆடியன்ஸ். மற்றதெல்லாம் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது. இது ஸ்டில் இட்ஸ் க்ரோயிங். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரி, இந்த மாதிரி வீடியோ எந்த நாட்டில் அதிகமாக பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் பூரா பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியா, ரஷ்யா, யூகே, அமெரிக்கா, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அப்புறம் இந்தியா, இது எல்லாமே விருப்பம். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே. சரி, இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் சில டேட்டா பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி 2012 இது ஸ்டில் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது கூகுளோட ட்ரெண்ட்ஸில் காட்டக்கூடிய டேட்டா. இது எந்த மாதிரி நாடுகள் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா, யூகே, ஆஸ்திரேலியா, கனடா. இப்போ நம்ம ஆல்ரெடி கோர்ஸ் எடுத்தவங்க, அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். எந்த மாதிரி கண்ட்ரியில் அதிகமான ரெவன்யூ வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்த வியூவர்ஸ் நம்ம வீடியோ பார்க்கும் பொழுது நிறைய வருமானம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ யூகே, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நமக்கு ரெவன்யூ ஜாஸ்தி. முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஃபின்லாண்ட், அயர்லாந்து, நார்வே, ஸ்வீடன், இது எல்லாமே நம்மளுக்கு அதிகமான ரெவன்யூ வரக்கூடிய கண்ட்ரிஸ் தான். இப்போ இந்த வீடியோ ஏஎஸ்எம்ஆர் அப்படிங்கிற இந்த டாபிக் கொண்ட வீடியோ இந்த கண்ட்ரியில் அதிகமாக பார்க்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வேறு என்னவெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது யூடியூப்பில், ரெடிட்லேயும் மற்ற இது எல்லாமே அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே டேட்டாவில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஏஎஸ்எம்ஆர் அப்படின்னா
நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே போதுமானது. ஏஎஸ்எம்ஆர் ஈட்டிங், ஏஎஸ்எம்ஆர் ஸ்லீப், மவுத் சவுண்ட், மசாஜ், டாப்பிங், நிறைய விஷயங்கள் இப்படி ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ண ஆல்ரெடி ஒரு சேனலோடைய ஒரு சின்ன ஒரு அனலிட்டிக்ஸ் எடுத்து பார்ப்போம். இப்போ சாஸ் ஏஎஸ்எம்ஆர் அப்படிங்கிற இந்த சேனல் பார்த்தீங்கன்னா 8.5 மில்லியன், கிட்டத்தட்ட 8.5 மில்லியன் மக்கள் வந்து ஆடியன்ஸாக இருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சவுண்டு. எந்த மாதிரி சவுண்டு அப்படின்னா, நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாப்பிட்ற சவுண்டை மட்டுமே இவங்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாப்பிட்ற சவுண்டு ஒரு சிலருக்கு ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ இங்கே வந்து இந்த சாப்பிட்ற சவுண்டை மட்டுமே வச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், 42 மில்லியன் வியூஸ், 33 மில்லியன் வியூஸ், 26 மில்லியன், 25 மில்லியன், 19 மில்லியன், 18 மில்லியன், இத்தனை வியூஸ் போயிருக்கு இந்த இந்த மாதிரி வீடியோக்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோவை நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஸோ இவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேற எந்த சவுண்டும் இல்லாமல் வெறும் சாப்பிட்ற சவுண்டை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது பேசும் காட்டுறதில்ல, அவங்க வந்துட்டு எந்த விஷயமும் பேசுறதில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்ற விஷயங்கள் மட்டுமே இருக்குமே தவிர இந்த சவுண்டு மட்டும்தான் இருக்கும், சாப்பிட்ற சவுண்டு. சரி, இந்த வீடியோ 42 மில்லியன் பீப்புள் பார்த்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன அப்ராக்சிமேட்டாக ரெவன்யூ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம். இப்போ 42 மில்லியன், இந்த 42 மில்லியன் வியூஸ்க்கு கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு 35 மில்லியன் வியூஸ்க்கு பணம் கிடைச்சிருக்கும். சரி, 50% மானிட்டைசேஷன் வரலைன்னே வச்சுப்போம். 20 மில்லியனுக்கு நம்ம கணக்கு பண்ணாலும் கூட கிட்டத்தட்ட 40,000 யூஎஸ்டி இவங்களுக்கு இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் கிடைச்சிருக்கும். 40,000 யூஎஸ்டின்னு என்ன சார், இன்டூ 70 அப்படி போட்டிங்கன்னா இந்தியன் மணி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்திய பண மதிப்புப்படி 28 லட்ச ரூபா இவங்க சம்பாதிச்சிருக்காங்க வெறும் இந்த ஒரு வீடியோ மட்டுமே வச்சு. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான விஷயம் என்ன, ஒரு ட்ரைபாட் வச்சுக்கணுங்க, ஒரே ஒரு மொபைல் வச்சுக்கிட்டா போதுமானது. நீங்கள் ஃபேஸ் காட்டலாம், இல்லை சாப்பிட்ற விஷயங்களை மட்டுமே நீங்கள் காட்டலாம், அதை மட்டுமே ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணலாம், அதை மட்டுமே வீடியோவாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். இது டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் நேமே ஏஎஸ்எம்ஆர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நிறைய பேர் இது விரும்புவாங்க. இது இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ அதை பேசணுங்கிற அவசியமே கிடையாது. உலகம் முழுவதும் இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. நிறைய இன்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது மட்டும் தானா, வேற ஏதாவது வழியில் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸில் ஸ்லீப்பிங் எல்லாம் இருக்கு. இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு இந்த ஸ்லீப்பிங் இந்த வீடியோ பாருங்க. இவர் வந்து டென்னிஸ் அப்படின்றவர், இவர் வந்து சவுண்டு கிரியேட் பண்ணுவார். எதுக்காக சவுண்டு கிரியேட் பண்ணுவார்னா, எந்த சவுண்ட் இதை பார்க்குற மக்களை தூங்க வைக்குதோ அந்த மாதிரி சவுண்டை கிரியேட் பண்ணுவார். இப்போ இவர் நிறைய மெட்டீரியல் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பாரு. பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ் வச்சு அந்த மைக்கை டச் பண்ணுறாரு, அதுலேருந்து ஒரு சவுண்டு வருது. இந்த சவுண்டு கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் வந்து தூங்கிடுவாங்க. அடுத்தது சின்னதாக ஏதோ ஒரு மூடி மாதிரி வச்சு அதை சவுண்ட் கிரியேட் பண்ணுறாரு. அடுத்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு சவுண்ட் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இவர் இங்கே மைக் வச்சுட்டு பண்ணுறாரு. உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹெட்ஃபோனவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோனை வந்துட்டு நீங்கள் காலில் பின் பண்ணிக்கோங்க,
பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி சவுண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் தான் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நீங்கள் என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய ஹியூஜ் லிஸ்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு புக்ஸ் எடுக்கலாம். புக்ஸ் எடுத்து ஒவ்வொரு பேஜாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதிலிருந்து வர்ற சவுண்ட்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம்.